ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி 2வது வெள்ளி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. நான் வந்துட்டு கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான விளாக் தான் வந்து இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி வந்து கொழுக்கட்டையும் சுண்டலும் பிரசாதமாக செஞ்சுருந்தேன். கொழுக்கட்டையோட ஃபுல் ரெசிபி வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்துட்டு நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரெசிபி தான் வந்து இது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டம்ளர் எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா, அதில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துகிட்டு காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கும் போதே நல்லா ஒரு 3 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அது வந்து அப்படியே இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே மற்ற வேலை எல்லாமே முடிச்சுட்டு பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு கொஞ்சமாக செய்கிறதுனால வீட்டில் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து இதுதான். நீங்கள் இப்போ 1 கிலோ செய்ய போகிறீங்கன்னா 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ இட்லி அரிசி சேர்த்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதில் வந்து வீட்டு உள்ளவே காய வச்சுருங்க. அந்த தண்ணி எல்லாம் மட்டும் காஞ்சால் போதும். ஃபுல்லாக வந்து கையில் இப்போ தொட்டு பார்க்கும்போது ஈரமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். அப்படி நைஸாக வரலைன்னா ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால அந்த மாதிரி வராது. பட் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நல்லா நைஸாக வந்துடும். இந்த மாதிரி குறைப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜல்லடையில் கூட ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். அதுக்காக வந்து நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட வேக வைக்கணும். இந்த மாவு நல்லா வெந்து வந்தால் தான் வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் உள்ள ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு அது மேலே காட்டன் கிளாத் போட்டுட்டு இந்த மாவு வந்து கட்டியாக இல்லாமல் உடச்சி நல்லா ஃபுல்லாக சேர்த்துட்டு மேலே இந்த கிளாத் எல்லாமே மூடி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. நைட்டே வந்து காராமணி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ ரெண்டுமே வந்து வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான வெல்லம், தேங்காய்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி கீனி தான் சேர்த்துப்பேன். மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. பட் நான் இந்த மாதிரி தான் சேர்த்துப்பேன். அது வந்து மென்று சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது பாத்திரத்தில் கொட்டும்போது பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூடாக இருக்கும் போதே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கட்டி எல்லாமே உடஞ்சி வந்துடும். நீங்கள் ஆறட்டும்ட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கட்டியாக அப்படியே நின்றுடும். அது உடைக்கவே முடியாது. நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும் போது அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சூடாக இருக்கும் போதே இந்த கட்டி எல்லாமே உடச்சி விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள், சால்ட்டு, தேங்காய் எல்லாமே மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்தேன். பட் எனக்கு அவ்வளோ வெல்லம் தேவைப்படலை. இப்போது நீங்கள் 2 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்தாவே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அளந்து வச்சுருக்க வெல்லம் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். பாகு பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். ஏன்னா கல் தூசெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் ஃபில்டர் வச்சு வடிகட்டி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெல்லம் எவ்வளோ தேவைப்படும்னு கரெக்டான அளவு தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக மாவில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம கையால் பிசைய முடியாது. சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையால் பிசைஞ்சோன்னா ஓரளவுக்கு பிடிக்கிற பக்குவம் வரணும். அதுதான் வந்து கரெக்டான அளவு.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசையும் போது மாவு வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்து பிடிக்க வராது. இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து நம்ம கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த விரல் வந்து நல்லா பதியணும். இப்போ நம்ம எல்லா மாவுமே இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ஒரு தட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டீமரில் வந்து வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே வந்து வச்சுட்டு வந்துடுங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இது எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவு நல்லா வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா வெந்துடுச்சு. அது ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற மாவுமே இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ 2வது டைம் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சுண்டலை வந்து தாளிச்சிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த சுண்டல் எடுத்து கொட்டி ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணுன்னா அவ்வளோதான், சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து ஃபஸ்ட்டு வச்சோம் பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்து வெந்திருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவு வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அதனால் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து சர்வ் பண்ணணும், வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நான் வந்துட்டு கோயிலுக்கு எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. அதனால் ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டேன். கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக அர்ச்சனை தட்டை ரெடி பண்ணிவிட்டேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், ஊதுவத்தி, பூ கட்டிட்டேன். அதையும் எடுத்து வச்சுட்டு கற்பூரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். பிரசாதமும் செஞ்சுட்டேன். இந்த அர்ச்சனை தட்டை ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்காக போயிருந்தேன். இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ நான் ரெடி பண்ணது எல்லாமே ஒரு பேக்கில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சுண்டல், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கு ரெடி பண்ணியிருந்தேன்ல அது, அப்புறம் வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் சுண்டல் கொடுக்கறதுக்காக. அப்புறம் பிரசாதம் கொடுக்கறதுக்கு பேப்பர் பிளேட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துட்டு சாமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போன கிளிப்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்திருக்கேன், அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து விலாக் கண்டினியூ பண்ணியிருந்தேன். கோயிலுக்கு போய்ட்டு நல்லா சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூ போட்டு சாமி எல்லாமே வந்து விளக்கு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆடி வெள்ளினாவே வீட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு வச்சு தான் வந்து சாமி கும்பிடுவோம். அன்றைக்கி வந்துட்டு நான் காலையில் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன் பார்த்திங்களா, அது வந்து வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். அதை வந்து வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்து அன்றைக்கி ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு டிவைன் ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு ஆடி வெள்ளியானா எப்படி போகும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.